நேயர்களே, இந்திய விமான வரலாற்றிலே இன்று ஒரு துக்க நாள், கருப்பு நாள் என்று சொன்னால் இட்ஸ் அ பிளாக் டே இன் இந்தியன் சிவில் ஏவியேஷன் ஹிஸ்டரி. இந்த கருப்பு நாளிலே மிக மிக மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதுவும் பிற்பகலில் பல்வேறு கனவுடன் இங்கிலாந்து நோக்கி சென்ற முன்னாள் முதலமைச்சர் முதல் பல்வேறு கோடீஸ்வரர்கள், சாதாரணவர்கள் என பல்வேறு மக்கள், கிட்டத்தட்ட 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். அந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு கனவுகளுடன் சென்றார்கள். வெறும் 3 நிமிடங்களில் அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து பல முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக குஜராத்தில் உள்ள அஹமதாபாத் விமான நிலையத்தின் ATC என்று அழைக்கப்படுகின்ற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அந்த ரூமிலிருந்து, அந்த அறையிலே நடைபெற்றது என்ன, அந்த கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலில் அந்த விமானம் பறக்கும்பொழுது எப்படி இருந்தது, டேக் ஆஃப் ஆகும்பொழுது என்ன நடந்தது என்பது குறித்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கும் பொழுதே அது என்ன நடந்தது அந்த நேரத்தில் என்று நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் தற்பொழுது அந்த திரையில் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது விமானம் மெல்ல மெல்ல, அதாவது சரியாக 1:10 மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம், புறப்பட வேண்டிய விமானம் சிறிது தாமதமாக புறப்படுகிறது. புறப்பட்ட பிறகு சரியாக ஒரு 1:27 மணிக்கு மேலே டேக் ஆஃப் ஆகிறது. ஆகின்ற பிறகு சரியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 1:38, அதாவது 1:38 இங்கே பார்க்கும்போது மேலே கிளம்பும், அப்படியே மேலே போக வேண்டிய விமானம், இப்போ சென்ற விமானம் திடீரென அப்படியே கீழே விடுகிறது. நீங்கள் பார்க்கலாம். அந்த விமான காட்சிகளை முழு திரையிலே தற்போது காண்பிப்பார் நமது ஒளிப்பதிவாளர். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், முழுமையான மேலே செல்கிறது, மேலே எழும்புகிறது, பிறகு திடீரென அப்படியே கீழே இறங்குகிறது. அந்த இறங்கும்போது விமான நிலையத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதி அருகில் உள்ள கட்டிடம், அது ஒரு மருத்துவமனை மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு விடுதி, அது அந்த விடுதியிலே விழுந்துகிறது. நீங்கள் அந்த விடுதி காட்சிகளையும் பார்க்கலாம். அந்த மாணவர்கள் திடீரென விமானம் வெடித்து சிதறி அந்த பாதி விமானத்தின் வால் பகுதி அந்த கட்டிடத்திலே உள்ளே சொருகி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். அந்த விமானத்தில் இருந்து ஊழியர்களும் வெளியே வந்து விட்டார்கள். அங்கிருந்த மருத்துவர்கள் எல்லாம் வெளியே பயந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து விடுகிறார்கள். என்ன நடக்கிறது தெரியாமல் அந்த காட்சிகள் தற்போது முழு திரையிலே பார்க்கலாம். தற்போது நீங்கள் முழு திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 2 சோக சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று, வானிலே இதுவரை 170 பேர் காலமாக இருக்கிறார்கள், மரணம் அடைந்து விட்டார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். தரையில் அந்த கட்டிடத்திலே மருத்துவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சிகளை. இந்த மருத்துவ மாணவர்கள், டாக்டர்கள், இவர்களெல்லாம் இளம் டாக்டர்கள் உணவருந்தி, கிட்டத்தட்ட 60 பேர் அந்த நேரத்தில் உணவருந்தி இருக்கிறார்கள். அப்போது விமானம் வெடித்து சிதறி கட்டிடம் சிதைந்திருக்கிறது. அதிலே சிக்கி தற்போதைக்கு கிடைத்த தகவல், குறைந்தபட்சம் 10 மருத்துவர்கள், 10 டாக்டர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கிறது. மேலும் பலர் கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே உயிர் பலி மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் நடந்தது என்ன? அந்த விமானம் பறந்தபொழுது, மீண்டும் அந்த காட்சிகளை ஒருமுறை பார்ப்போம். அந்த விமானம் பறந்தபொழுது சரியாக 1:38 மணிக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு தலைமை விமானியிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு அவசர காலத்திலே கொடுக்க வேண்டிய அழைப்பு. அதாவது, நாங்கள் விமானம் புறப்பட்டு விட்டது, சென்று கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் டேக் ஆஃப் ஆகிறோம், யூ ஆர் ரெடி டு டேக் ஆஃப். அந்த விமானத்தின் பெயரை சொல்ல A171, யூ ஆர் ரெடி டு டேக் ஆஃப் என்று கூறுவார்கள். சரி என்று கேப்டன், ஓவர் டூ அப்படி என்று கூறுவார்கள். பிறகுதான் விமானம் மேலே புறப்படும். ஆனால் இந்த மேலே விமானம் புறப்பட்ட ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளாக மேடே என்ற அபயக்குரல் 2 முறை அந்த தலைமை விமானி ATCக்கு மேடே என்று கூறியிருக்கிறார். அந்த மேடே என்றால் அவசர நிலையை குறிப்பது, SOS, சேவ் அவர் சோல்ஸ் என்று கூறுவார்கள். அது போன்று கூறுவதுதான் மேடே என்பது. அவசரம் என்று கூறுவார்கள். உடனடியாக ATCயிலிருந்து ரெஸ்பாண்ட் என்று கூறுகிறார்கள். நாங்கள் தயாராக, என்ன சொல்லுங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எந்த பதிலும் அங்கிருந்து வரவில்லை. விமானத்திலிருந்து கடைசியாக வந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த விமானத்தின் வால் பகுதி எப்படி சொருகி இருக்கிறது. அந்த கட்டிடத்திற்குள் அதாவது வெடித்து இந்த விமானம் அப்படியே பொத்தென்று அந்த கட்டிடத்தின் மேலே விழுந்திருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி நொடியிலே மேடே என்பதுதான் அந்த விமானத்திலிருந்து வந்த ஒரே கடைசி தகவல். அதற்கு பிறகு யாரும் இன்னும் சொல்லவில்லை, எந்த சத்தமும் இல்லை.
பிறகு ஃப்ளைட் ட்ராக்கரில் உடனே பார்க்கிறார்கள், ஃப்ளைட் ட்ராக்கிங் மெஷின் இருக்கும் அங்கு பார்க்கிறார்கள் விமானம் அதற்கு மேல் பறக்கவில்லை. உடனே ஒரு பெரும் புகை, நீங்கள் அந்த காட்சியை, அந்த பெரும் புகை காட்சிகளை பார்க்கலாம். அகமதாபாத்தினுடைய பிரதான சாலையில் இருந்து அந்த காட்சியை நமது நண்பர் ஒருவர் அந்த காட்சியை எடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு புகை மூட்டம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த புகை மூட்டம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரிகிறது. அடர்ந்த புகை, அதாவது ஒரு அணுகுண்டு வெடித்து வந்தால் புகை எழும்புமே அது போன்று மேல் வானோக்கி எழும்புகின்ற புகை. இந்த புகையின் தீவிரத்தை பார்க்கும்பொழுது, வீச்சினை பார்க்கும்பொழுதே எந்த அளவுக்கு அந்த விமானம் வெடித்திருக்கும், சிதறி இருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விமான விபத்திலிருந்து மேலே புகை மண்டலமாக இருக்கிறது. அதாவது அந்த மேடே என்று கூறிய பிறகு எந்த தகவலும் உடனே ஏடிசி அனைவருக்கும் உடனடியாக அவர்கள் மேடே என்று அவர்கள் மற்ற அதிகாரிகள் அனைவருக்கும் அந்த தகவல்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். உடனடியாக நீங்கள் செயல்பட வேண்டிய உடனடியாக தீயணைப்பு வண்டிகள், வாகனங்கள் என போலீசார், எமர்ஜென்சி சர்வீஸ், NDRF, SDRF என்ற மீட்பு படைகள், பல மீட்பு படைகளுக்கு அனைவரும் ஒன்றாக வருகிறார்கள். வருவதற்குள்ளாக கிட்டத்தட்ட பலர் அந்த சடலங்கள், கருகி போன சடலங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் பதபதைக்கிறது என்று பாருங்கள். அப்படி ஒரு மனம் பதபதைப்பு ஏற்படுகிறது, மனம் உருகி விடுகிறது, நெஞ்சு கணக்கிறது, சொல்வதற்கு கணக்கிறது என்பார்களே அந்த அளவுக்கு கணம் நீங்கள் பார்க்கலாம்.